பிரைஸ் தி லார்ட். உங்கள் எல்லோரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். உண்மையா நல்லா போய்கொண்டிருக்கு. இந்த சத்திய வசனங்கள் இல்லாமல் உலகத்தில் அதுவும் தமிழ் திருச்சி உலகங்களில் பேசுகிற வார்த்தைகளும் அவங்கள செய்கைகளும் பார்த்தால் உண்மையாக இருட்டுக்களை அவங்க இருக்காங்க. நாங்கள் மெய்யான வெளிச்சத்தில் ஒரு உயர்வான பிரகாசம் உள்ள வெளிச்சத்தில் நாங்கள் இருக்கிறோம்ன்றதை அச்சொட்டாக காண்பிக்கிறது. கவனிச்சு கொள்ளுங்க. பாஸ்டர் ஜோன் எடுத்த முக்கியமான பகுதி என்னென்றால், எங்கள் பாவத்தை குறித்து உங்களோட பாவத்தை குறித்து இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்பட்டு பாவங்களற நம்மை கழுவி விட்டது என்ற அர்த்தம் என்னென்றால், நாங்கள் ரட்சிக்கப்படாமல் இருந்த மனுஷன் தான் பாவப்பட்ட மனுஷன். அவன் ஆதாமுக்குள்ளால் வந்த பாவமும் மரணமும் ஆண்டு கொண்ட ஒரு சபிக்கப்பட்ட ஒரு ஈன பிறவி. அவன் உங்களோட மைக் ஆஃப் பண்ணிடுங்க ப்ளீஸ். அவன் ஒரு சபிக்கப்பட்ட ஈன பிறவி. அவன் பழைய மனுஷன். ஆனா அவன் மரிச்சிட்டான். அதை எல்லாரும் கவனிக்கிறேன். உண்மையா சொல்றேன், கிறிஸ்தவனுக்காக ஜேசு கிறிஸ்து மரிக்கல. ஜேசு கிறிஸ்து மரிச்சது பாவிகளுக்காக தான் மரிச்சார். கிறிஸ்தவன் என்பவன் தேவனாலே பிறந்த ஜேசு கிறிஸ்துவின் போலவே ஜேசு கிறிஸ்துவின் சொந்த சகோதரனாய் திருத்துவ குடும்பத்தில் மகனாய் மகளாய் பிறந்த ஒரு புத்தம் புது சிருஷ்டிப்பு. பல பேருக்கு இதுல கிளாரிட்டி இல்லை, இதுல தெளிவு இல்லாட்டில் நாங்கள் முந்தி செய்த பாவங்கள் அந்த அதுகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து எங்கள்ட்ட இந்த தலையில செலுத்தி விட்டுருவான். நீங்க நினைச்சுக்கொள்ளுங்க, நீங்க மரிக்கும் பொழுது பழைய மனுஷன் தான் மரிச்சான். ஜேசு மரிக்கும் பொழுது நினைக்கிறேன் ரோமர் 6 வாசிக்கின்றால் அந்த எலிமெண்ட் எடுங்க சிஸ்டர் பாச சுகந்தி எடுத்து வைங்க. இந்த ரோமர் 6ஆம் அதிகாரத்துல அந்த பாவம் செய்யற அந்த பழைய மனுஷனை கலைந்து விட்டதுனால இருக்கு. பிறகு சொல்லுது புதிய ஜீவனை அடைந்தோம் என்று. ஸோ பாவம் செய்யக்கூடிய அந்த பழைய மனுஷன் ஜேசு கிறிஸ்து மரித்ததோடு அவன் அடக்கம் பண்ணப்பட்டான். நாங்கள் ரட்சிக்கப்படாமல் இருந்த அந்த பழைய மனுஷன் பாவங்கள் எல்லாம் அவர் அடக்கம் பண்ணப்பட்ட பொழுது நாங்களும் அதோட செத்துட்டோம், அடக்கம் பண்ணப்பட்டாயிட்டு. ஆனால் அவர் புதிதாக உயிர் தெழும் பொழுது நாங்கள் புத்தம் புதிதாக பிறக்கிறோம். எங்களுக்கு பாஸ்ட் இல்லை, எங்களுக்கு இறந்த காலம் இல்லை, எங்களுக்கு கடந்த காலம் இல்லை. நாங்கள் முந்தி அவங்களோட அம்மா அப்பாவுக்கு பிறந்த அந்த சாதாரண மனுஷன் மரித்து ஜேசு மரித்தோடு அவரோடு அடக்கம் பண்ணப்பட்டு பிறகு அவன் உயிர்த்தெழும் பொழுது புதிய சிருஷ்டியாக பிறந்திருக்கிறான். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான். நியூ கிரீச்சர் என்று கிடக்கின்ற இதை போல ஒரு உயிரினம் இதுக்கு முதல் இருந்ததே இல்லையா. பழையவர்கள் எல்லாம் ஒழிந்தன, எல்லாம் புதிதாயின. அப்ப புத்தம் புதிதாக பிறந்த மனுஷன் தான் ஒவ்வொரு கிறிஸ்தவனும், நீங்களும் நானும். அது எப்படி நடந்துச்சு? ரோமர் 10:9-10 வசனத்தின்படி கர்த்தராகிய இயேசுவே இந்த ஆண்டவர் என்று வாய்விட்டு சொன்னோம். தேவன் அவரை மரித்தோர் இந்த உயிரோடு எழுப்பினார் என்றதை விசுவாசிச்சோம். பும், நாங்கள் புத்தம் புதுசாக பிறந்தோம். இந்த புத்தம் புதுசாக பிறந்தவனுக்கு பாருங்க, நான் பாஸ்டர் ஜோன் சொன்னேன் 2 கொரிந்தியர் 5:21 எலிமெண்டருக்க வாசிக்கிறீங்களா? 2 கொரிந்தியர் 5:21 பாவமே அறியாதவர் எங்களுக்காக பாவமாகி நாங்கள் நீதியாகும்படிக்கு எங்களுக்காக பாவமானார் என்று இருக்கு. வாசிக்கிறீங்களா? நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படி பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். இன்னொரு வசனம் இருக்கு. 2 கொரிந்தியர் 5:21 இங்கிலீஷ்ல வாசிங்க. பாவமே அவருடைய நீதியாகும் படிக்கின்ற ஒரு வசனம் இருக்கு. ரோமர் 5:21 பாருங்க. ரோமர் 5:21 இருக்க வாசிங்க. ரோமர் 4:25 அல்ல ரோமர் 5:21. ரோமர் 5:21 ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. ரைட். இப்ப இதுவும் இன்னொரு வசனம் டக்குன்னு வருது இல்லை. அதாவது அவர் நாங்கள் பாவமறியாத அவர் எங்களுக்காக பாவமாகி எங்களை நீதியாக அவருடைய நீதியாக மாற்றி விட்டாராம். we have been justified இருக்கு. நான் எடுத்து இங்க 21 நினைக்கிறேன். இங்க வசனம் என்னண்டா அந்த 4:21 பாருங்க சொல்ல. ரோமர் 4:21 அல்ல 4:25 2 கொரிந்தியர் ரைட். அது அர்த்தம் என்னடா பாருங்க, வாசி கண்டுபிடிச்சீங்களா?
ரோமர் 5:4-25 அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நான் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும். அதான் அது போல இன்னொரு வசனம். இது ஒரு நல்ல வசனம். பாருங்க இப்ப என்னண்டா, இப்ப பாருங்க, இது கவனிச்சு கேளுங்கப்பா. இதுதான் இந்த பெரிய விடுதலை ரகசியம். இல்லாட்டில் இந்த இவங்க பாவத்தை எங்கிட்ட தலையில சுமத்தி விட்டுருவாங்க. பாவம் செய்யாட்டிலும் பாவம் செய்துடுவனோ என்ற ஒரு பயமும் பாவ சிந்தையிலையும் நாங்கள் போடுவோம். என்ன பொறுத்தவரை பாவ சிந்த ஆக்சுவல் பாவத்தை விட கொடியது. அது மனுஷனை உக்க வச்சுட்டோம். அப்படியே ஒன்றும் இல்லாமல் நிலத்துல பொத்தண்டு விழுந்துடுவான். அவனால தாங்க இயலாது, பாவியோ உண்டு. ஆனா ஆண்ட சொல்றார் என்னடா, இப்ப பாருங்க, ஆண்ட சொல்றார் நாங்கள் தேவனுடைய நீதியாகும் படிக்கு பாவமே அறியாதவர் எங்களுக்காக பாவமானார். அது we have been justified என்று இங்கிலீஷ்ல justified என்றா ஒரு காலமும் களவெடுக்கல. இப்ப பாருங்க, இப்ப நான் ஒரு கார் களவெடுத்துட்டு உள்ள போட்டு தண்டனையில அனுபவிச்சு வெளியில வந்த பிறகு என்ன இருந்தாலும் நான் ஒரு கார் கள்ளன் தான். ஆனா தண்டனை செலுத்தியாச்சு. ஆனால் not justified. அவன் ஒரு இன்னசென்ட் என்று சொல்ல மாட்டான். ஆனா இங்க வேதம் சொல்லுது you are innocent, you are justified என்றால் கோர்ட் வந்து சொல்லுது உன்னில ஒரு பாவம் இல்லை என்று உன்னை you are completely innocent என்று சொல்லுது. அது எப்படி சாத்தியமாகும்? நான் தானே கார்களை எடுத்து உள்ள போனான், நான் தானே பாவம் செய்தனா, எல்லாருக்கும் தெரியும், எனக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். என்ன வசனமே சொல்லுது உலகத்துல பிறந்தவன் எல்லாரும் பாவி என்று. அப்ப என்னண்டு தேவன் என்ன பார்த்து யூ ஆர் ஜஸ்டிஃபைட், யூ ஆர் இன்னசென்ட், நீ ஒரு பிள்ளையும் விட இல்லை என்று எப்படி சொல்லலாம் என்றால், நான் அந்த பாவம் செய்த அந்த பழைய மனுஷன் மரிச்சிட்டானப்பா. புதிதாக எழுந்தின மனுஷன் அந்த மனுஷன் அல்ல, நான் அவன் அல்ல. ரட்சிக்கப்படாமல் இருந்த மனுஷன் வேற, இப்ப இருக்கிற மனுஷன் புத்தம் புது சிருஷ்டிப்பு. இவனுக்கும் அவனுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனபடியாத்தான் பைபிள் சொல்லுது யூ ஆர் ஜஸ்டிஃபைட். நீங்கள் கோர்ட் சொல்லுது இவன் கம்ப்ளீட் இன்னசென்ட். அவ தேவன் உங்களை என்னையும் பார்க்கும் பொழுது, கிறிஸ்துவில விசுவாசிக்கிறவங்க எல்லோரையும் பார்க்கும் பொழுது தன்னுடைய மகனாக பார்க்கிறார், இயேசு கிறிஸ்துவாக பார்க்கிறார். இயேசு கிறிஸ்து வந்து பாவம் செய்து பிளவிட்டு ஒரு மாதிரி மன்னிப்பு கேட்டு உள்ள வந்தவர் இல்லை. அவர் மகா பரிசுத்தர். அவரை போலவே எங்களை அவர் சிருஷ்டித்திருக்கிறார். அதுதான் இதை நீங்கள் புரியாட்டில் நான் செய்த பழைய பாவம் என்னை சொல்லி வருவாங்க பைபிளை கமக்கட்டை வச்சுண்டு இன்னும் முன்னோர் செய்த பாவங்கள் தொடருது என்றால் அவன் அல்லப்பா நான் எந்த ஃபேமிலி ட்ரீயே மாற்றப்பட்டாயிட்டு. நான் தேவனாலே பிறந்தவன். கிறிஸ்தவன் என்பவன் தேவனாலே பிறந்தவன். சாதாரண மனுஷன் பாவியா இருந்தவன், அவன் ஆதாமுக்குள்ளால வந்த சாதாரண அப்பா அம்மாவுக்கு பிறந்த ஒரு மனுஷன். ஆனா நான் தேவனால பிறந்தவன். நீங்கள் ஒவ்வொருத்தரும் தேவனால பிறந்தவர்கள். ஆனபடியாத்தான் உங்களில பாவம் இல்லை. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. நான் காரோடி கொண்டு வீட்டை தாண்டி போட்டேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களில ஒரு பாவம் இல்லை. இதைத்தான் சொல்லுது. நினைக்கிறேன் 1 யோவான் 3:8 நினைக்கிறேன். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். இந்த சுபாவமே வேற. இந்த எண்ணத்துக்குள்ள நீங்கள் வராட்டில் பாருங்க, நான் அதுல புல விட்டுட்டேனோ, இதுல பாவம் செய்திருவேனோ, அதோ இதோன்ற எண்ணம் உங்களுக்குள்ள இருக்குமே, ஆனால் உங்களால ஒரு நோமல் வாழ்க்கையை வாழ இல்லாத பிற மற்றவனை உயிரோடு எழுப்புறதும் சுகமாக்குறதும் அது நச்சும் பார்க்கிறாது. பட் நல்லா நச்சு கொள்ளுங்க. இதுல இருக்கிற ஒவ்வொருத்தரும் முந்தி பாவம் செய்த அல்ல அந்த ஆதாமுக்குள்ள வந்த பிறந்த சாதாரண மனுஷன் தொடர்ச்சி அல்ல நீங்கள். இது உங்களை பிடிச்சவர் கழுவி கிரயம் செலுத்தினது எனக்கு இல்லை. நல்லா நினைச்சு கொள்ளுங்க. இதுல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் சொல்றேன், கிரயம் செலுத்தினது கிறிஸ்தவனுக்கு அல்ல. கிரயம் செலுத்தினது அந்த பழைய மனுஷனுக்கு தான் கிரயம் செலுத்தினது. அவன் பாவமர கழுவப்பட்டு அவன் தாட்டாச்சு. இப்ப புதிதாக நாங்கள் பிறந்திருக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. நாங்கள் புதிதாக பிறந்தவர்கள், புத்தம் புதிய. அதான் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்தன, எல்லாம் புதிதாயின இயேசுவின் நாமத்தினாலே. இந்த எண்ணத்துல இந்த இதுல நீங்கள் கிளியரா வராட்டில் பாவ மன்னிப்பும் என்ன மன்னிச்சு கொள்ளும் சுவாமி என்று கேட்கிற யோசிச்சு பாருங்கப்பா. இவ்வளவு நாங்கள் கேட்டு வந்த அந்த பிரசங்கங்கள் எல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம். அது இந்த தமிழ் பாசமற்ற பிரசங்கங்கள் அவ்வளவும் இன்னை மன்னியும் என்று நாங்கள் கேட்க வேண்டாம் இயேசுவின் நாமத்தினாலே. ஏனென்றால் உங்களோட சுபாவமே மாற்றப்பட்டாயிட்டு, உங்களோட பிறப்பே மாற்றப்பட்டாயிட்டு. என்ற இது இந்த வசனத்தை எப்படி விளங்கிக் கொள்ளுங்க? தேவனால் பிறந்தது என்ன? ஒரு என்ன வசனம் சிஸ்டர்? 1 யோவான் 3:8 வாசிங்க.
3:8 அல்லது 9. 1 யோவான் 3:8-9. இருக்கிறீங்களா? கேக்குதா? வாசி. 3:9 பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டான். 9 தேவனால் பிறந்தவனும் பாவம் செய்யான். ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். பாத்தீங்களா? இவ்வளவு கிளியரா இருக்கு. இப்ப 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 என்னோட உடன் படுறீங்களா ப்ளீஸ்? என்னண்டா பாவம் ஒரு ஸ்பிரிச்சுவல் அப்பா. அத வேத வசனத்தை மீறி உங்களால விளங்கி கொள்ள முடியாது. பாவம் ஒரு ஸ்பிரிச்சுவல். ஆண்டவர் சொல்ற நீ பாவி, ஏனென்றா நீ ஆதாமுக்குள்ளால பிறந்தால நீ பாவி. இதுக்கு என்னென்று விளக்கம் நாங்கள் கொடுக்க முடியும்? இது எப்படி விளங்கக்கூடிய முடியும்? தேவன் சொல்ற நீ பாவி, ஏனென்றா நீ ஆதாமுக்குள்ளால அந்த சந்ததியில பிறந்திருக்கிறாய், நீ பாவி. இது பிசிக்கலா தெரியாது. பாவத்தை யாரும் கண்ணால தொட்டு பார்த்துறீங்களே, பாவத்தின் ரிசல்ட்ஸா பார்க்கலாம். ஆனா பாவத்தை யாரும் தொடையில்லை. நித்திய ஜீவனை யாரும் தொட்டு இருக்கீங்களா? தொடையில்லை. ஏனென்றா அது ஸ்பிரிச்சுவல், ஆவிக்குரியது. அது ஆவிக்குரியது. ஒரு 1 செகண்ட் தாங்க. அந்த பைபிளை கையில் எடுத்தேன்டா ஈஸியா இருக்கும். சத்தது. ஹலோ, பிரைஸ் லார்ட். ரைட், இப்போ வீட்டை வந்தேன். இது கவனமாக இருக்கணும். இந்த பகுதியில் நீங்களும் நானும் நல்ல தெளிவாக இருந்தவன்டால் இந்த பாவ சிந்தை, நீ பாவி, உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது, அப்படி இப்படி என்று சொல்லி உங்களை ஒன்றுக்கு இல்லாதவனா பண்ணி விட்டுருவாங்க. ரைட். ஸோ இதில் கொஞ்சம் கவனம் வேங்க. நான் டக்குன்னு பைபிள் எடுக்கணும் பாரு. என்ன சொன்னா? 1 யோவான் 3:9 சிஸ்டர். 3:9 பாருங்க. எல்லாரும் கவனிங்க பேர். அருமையான பகுதி. பாச ஜோனுக்கு நன்றி. உண்மையா பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். நாங்கள் பிசாசாலே உண்டானாக்கள். கேட்கிறேன், நீங்களும் நானும் பிசாசால் உண்டானாக்களே. அப்ப நாங்கள் தேவனால் உண்டான 1 யோவான் 3:1 சொல்றது. அது பாருங்களேன், நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியது என்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடினால் நம்மையும் அறியவில்லை. அடுத்த வசனம், பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஸோ நாங்கள் பிறப்பு தான் மேட்டர். இந்த கிறிஸ்தவத்தில் நீங்கள் எங்க ஆருக்கு பிறந்தீர்கள் என்றால் கேள்வி. முதலாவது மனுஷன் ரட்சிக்கப்படாதவன் பிசாசிட சந்ததியாக பிசாசுக்கு பிறந்திருக்கிறான். 2வது மறுபடியும் பிறந்த நீங்களும் நானும் 2ஆம் மாதமான இயேசு கிறிஸ்துவ கூடாக, அவருடைய மரணத்துக்கூடாக, அவருடைய உயிர்த்தெழுதலுக்கூடாக நாங்கள் மறுபடியும் பிறந்திருக்கிறோம். நீங்களும் நானும் தேவனாலே உண்டானவர்கள். இயேசுவின் நாமத்தினாலே இந்த சத்தம் உங்கள் ஆவியிலவே தொடுவதாக. நீங்களும் நானும் தேவனாலே உண்டானவர்கள் இயேசுவின் நாமத்தினாலே. இந்த பிசா சொல்ற பாவி, உன் பாவம் எல்லாம் கழுவப்பட்டதா, கழுவே இல்லையாண்டு என்ன கேட்காது. ஏன்னா நான் தேவனால பிறந்த தேவ மகன். பழைய மனுஷன் அவன் தான். பழைய மனுஷனுக்கு தான் பாவத்தை பற்றி சொல்லுவான். புதிய உங்களுக்கும் எனக்கும் நீங்க எவ்வளவு அழகாக தேவனாலே பிறந்த தேவ மகன், அவருடைய கைவேலியாக பிறந்துட்டு, பிறகு நான் யோசிச்சு பாருங்க, நான் ஒரு தேவனுடைய கைப்பட அவருடைய கைவேலியாக சிருஷ்டிக்கப்பட்ட என்ன பிடிச்சு நீ பாவி, உன்னில் அழுக்கு இருக்கின்றவன் சொன்னால் ஆரை குறை சொல்றான்? அந்த மேனுஃபேக்சரை குறை சொல்றான். இப்போ மெர்சிடிஸ் பென்ஸில் பிழை என்றால் மெர்சிடிஸ் பென்ஸ் அந்த கம்பெனியை பிழை சொல்றான். எங்களை தொட்டு தொட்டு பார்த்து சிருஷ்டித்தவர் என்ன போய் விழுந்து பாவத்தில் விழுந்து மன்னிப்பு கேட்டு வாழ்றாக்க அமைச்சவரா? அப்படின்ட்டு அவர்கிட்ட டிசைன்ல சம்திங் ராங் இல்லை. அவர் சரி பெர்ஃபெக்டாக தான் செய்திருக்கார். பாருங்க 3:8 என்ன 3:8 வாசிப்போம். பிசாஸ் பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். எங்களுக்கும் பிசாசுக்கும் சம்பந்தம் இல்லையப்பா. ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். ஸோ அவர் எதுக்கு வெளிப்பட்டார்? இவன்ற கிரியைகளை அழிச்சு போட்டு இப்போ எங்களை சிருஷ்டிக்கிறார். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். இப்போ புதிய ஒரு ஜெனரேஷனை உருவாக்குறார். அதுதான் நீங்களும் நானும். நாங்கள் தேவனால பிறந்தவர்கள், பாவம் செய்ய முடியாத படிக்கு உங்களையும் என்னையும் அவர் சிருஷ்டித்து விட்டார். அவன் தேவனால் பிறந்தபடியால் பாவம் செய்ய மாட்டான். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. இது ஸ்பிரிச்சுவல் ஜட்ஜ்மெண்ட்.
அவருடைய வித்து எனக்குள் இருப்பதினால் நான் பாவம் செய்ய முடியாதவன் என்று தேவன் சொல்லுகிறார். பிறகு நான் மன்னிச்சு கொள்ளும் சுவாமி, அங்க பிள்ளை சாமி இஞ்ச பிள்ளை சாமி சொல்லாதீர்கள். ரைட்? இந்த எண்ணத்துக்களை நீங்கள் வராட்டில் உங்களோட வாழ்நாள் முழுக்க ஏதாவது ஒன்றை கேட்டு மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருப்பீங்கள். உங்களோட மனசில் ஒரு ஃப்ரீடம் இருக்காது. உங்களோட மனசில் உண்மையான மெய்யான ஒரு சந்தோஷம் இருக்காது. ஏனென்றால் இப்பவும் பாவ சிந்தையில் இருக்கிற உங்களால், இப்போ நானே ஒரு வியாதிக்காரன் என்றால் உலகத்தில் இருக்கிற மற்ற வியாதிக்காரனை சுகப்படுத்துறதை பற்றி நான் யோசிக்க மாட்டேன். எந்த பிரச்சனையே பெரும் பிரச்சனையாக இருக்கும். அதுபோல் நீங்களே பாவி பாவி என்று ஒன்று இருப்பீர்களானால் உங்களால் பாருங்க, ஜேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த அப்புறம் சொல்கிறார், அதையும் வாட்சி விடுறேனே, நீங்கள் பாவிகளாக இருந்தால் எப்படி இது சாத்தியம்? ஜோவான் 20:23 இருக்கணும் பாருங்க. இவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும், இவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும். நானே பாவி என்றால் இப்படியப்பா மற்றவன் பாவத்தை மன்னிக்கிறது? நீங்கள் பாவிகள் அல்ல, நீங்கள் தேவனால் உண்டானவர்கள். தேவனுடைய வித்து உங்களுக்குள் இருப்பதனால் நீங்கள் பாவம் செய்ய முடியாதவர்கள். இயேசு இந்த நற்செய்தியை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா உங்களுடைய இருதயத்தில். இல்லாட்டி உங்களோட ஊழியம் எல்லாம் சும்மா வலவலத்து செலவலத்து சும்மா அந்த கும்பல்ல கோவிந்தாவா ஓடுவீங்களோடைய ஒரு உண்மையான சொல்லத்தக்க ஒரு நெஞ்ச நிமித்தின மற்றவனை விடுவிக்கிற, பிசாசை விரட்டி அடிக்கிற, மரணத்தை இல்லாமல் பண்ணுகிற ஒரு மேலான ஊழியமாக இருக்காது. நானே பாவி இந்த தானப்பா அந்த பிரசங்கங்கள் எல்லாம் 99.9. இன்றைக்கு அந்த காலங்காத்தால இந்த என்ன பேர் அகஸ்தியன் என்று சொல்லி ஒரு ஆள் அந்த சாதி மறுப்பு என்று சொல்லி வெளிக்கிட்டு இன்றைக்கு காலையில் ஒரு நகரம் இன்றைக்கு 4 மணிலேருந்து ஒரே சண்டை. கடைசி பேசுண்டே பேசி போட்டேன். அதில் அவர் சொல்கிறார், திருக்குறளில் நல்ல விஷயம் இருக்காம், குர்ஆனில் நல்ல விஷயம் இருக்காம், மற்றது தமிழ் மொழி அதில் எவ்வளோ நல்ல நுண்ணறிவு நல்ல விஷயம் இருக்காம், அதுகளெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கொண்டுப்பா, அதுகளெல்லாம் நல்ல புத்தகங்கள். ஆனால் அதில் ஜீவனை தராது. ஜீவனை தருகிற ஒன்று பைபிள். அதுவும் ஜீவனை தருகிறது சட்ட திட்டங்கள் நியாய பிரமாணங்கள் அல்ல, மோசையில புத்தகங்கள் அல்ல. ஜீவனை தருகிறது இயேசு கிறிஸ்து தான் ஜீவனை தர வந்தார். அவர் யார் என்றால் அவர் என்ன லிவிங் வேர்டாக இருக்கு, ஜீவனுள்ள ஜீவ வார்த்தையாக இருக்கிறார். அவர் கிருபையினாலும் சத்தியத்தினால் நிறைந்தபடியால கிருபை நிறைந்த வார்த்தைகள் மாத்திருந்தால் உங்களுக்கும் எனக்கும் ஜீவனை தருகிறது. திருக்குறளை உலகம் படிக்கலாம், நல்லா இருக்கும், சுவையா இருக்கும். இலக்கியங்கள் இலக்கணங்கள் தமிழ்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா அவை ஒன்றும் உங்களுக்கு உயிரை தராது, உங்களோட கேரக்டரை மாத்தாது, உங்கள்கிட்ட இருக்கிற அந்த பாவ பிடியிலேருந்து உங்களை அதை விடுவிக்காது. இப்போ அதான் கருணாநிதி கற்பை பற்றியும் நட்பை பற்றியும் பக்கம் பக்கமாக திருக்குறளை மொழியாக்கம் செய்தவர், நிறைய பொழிப்புரை செய்தவர். ஆனால் கற்பை பற்றியும் நட்பை பற்றியும் அந்த ஆளின் வரவிலக்கணம் உங்களுக்கு தெரியும். அவருடைய வாழ்க்கையும் அவரையும் பார்த்தால் அதிலேயே திளைச்சிருந்த மனுஷனையே அது மாற்றலாம் போச்சு. ஆனால் அப்படி அல்ல பைபிள். இப்போ நானோ உங்களுக்கு ஜீவனை தரவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொன்ன வார்த்தை உங்களை உயிரோடு எழுப்பும். இதை புரிஞ்சு கொள்ளுங்க. எல்லா புத்தகத்தோடையும் கொண்டு பைபிளை சேர்க்காதீங்க. அப்போ அந்த இவங்களெல்லாம் பைபிளையும் ஒன்றுதான், குர்ஆனும் ஒன்றுதான், திருக்குறளும் ஒன்றுதான் என்றால் உலகத்துக்கு பிரியப்படுத்த பேசுகிறாங்க. உலகத்தை பிரியப்படுத்தினால் அவரோட சண்டை இருக்காது, இவரோட சண்டை இருக்காது. அதான் ஜூதர் பவுல் சொல்கிறான், நான் விருத்த சேதனம் பண்ணி கொண்டால் நாங்கள் இவ்வளவு பட்ட பாடு வீணா போயிட்டேன் என்ற ஜூதரை ப்ளீஸ் பண்ணுற மாதிரி அவன் முறைமைகளையும் சட்டத்திட்டங்களையும் செய்வம் வாழ்ந்து போனால் நீங்கள் ஜேசு சிலுவையில் பட்ட பாடு பிரயோசனம் இல்லையேன்னு சொல்கிறார். ஜேசு கம்ப்ளீட்டாக டிஃபரெண்ட் ஒரு வழியை உண்டு பண்ணுறார். அது மாத்திரம்தான் எங்களுக்கு ஜீவனை தருகிறதா இருக்கிறது. ரைட். 23 பாருங்க, இவருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். இப்படி சொல்றார். இவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். அல்லேலூயா. ஸோ அறிந்து கொள்ளுங்க, மற்றவருடைய பாவங்களை மன்னிக்கிற ஆக்களா நீங்கள் நானும் இருக்கிறோம். பிறகு பாவியாதோண்டம் எப்படி மன்னிக்க முடியும்? இல்லை, நீங்கள் தேவனால் உண்ட. திருப்பி அந்த வசனத்தை வாசிக்க எல்லாரும் கவனிச்சு கேளுங்கப்பா. இயேசுவின் நாமத்தினாலே ஆவியானவர் இதை நடத்துகிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. 1 யோவான் 3 பாருங்க, திருப்பி வாசிக்கிறேன். பாருங்க, எங்கிட்ட ஒரு
எங்களோட பழைய மனுஷன் சுபாவம் நேச்சர் சுயநலமாக இருக்கும். அதான் உலகத்தில் பிசாசுண்டா என்ன? சுயநலம் பிடிச்சதான் பிசாசு. மற்ற மீது அன்பு கூறுறது தேவ அன்பு, தனக்கண்டு பதுக்கிறதும் தனக்கண்டு வாழ்றதும் சுயநலம். இதெல்லாம் பிசாசு நிற்கிறான். அப்போ நாங்கள் மற்றவங்கள ஊக்கமாக அன்பு கூறும் பொழுது அங்கே பிசாசுல பிடி வேலை செய்யாமல் போகுது. அதான் இங்கே சொல்லுது, தேவனால் பிறந்த இவனும் பாவம் செய்யான். அப்போ நீங்களும் நானும் பாவம் செய்ய முடியாதவர்கள் என்று வேதம் சொல்லுது. ஏனென்றால் நீங்களும் நானும் தேவனால் பிறந்தவர்கள், புதிய சிருஷ்டிப்பு. ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் சரித்திரம். எங்களுக்குள்ள எங்களோட வித்து ஒரிஜின். இங்கிலீஷ் வாசிக்கம், whosoever born of God doeth not commit sin, for his seed. அந்த எங்களோட அப்பாவோட வித்திலேருந்து தான் பிறந்தாக்கள். நீங்கள் தேவனுடைய வித்திலேருந்து பிறந்த நீங்கள், வார்த்தையிலேருந்து பிறந்த நீங்கள், சுவிசேஷத்தினால் பிறந்த நீங்கள். உங்களுக்குள்ள என்னவா? அந்த வித்து உங்கள்கிட்ட இருக்கிறபடியால், இந்த சுவிசேஷம் என்ற வித்து உங்கள்கிட்ட இருக்கிறபடியால் உங்களால் பாவம் செய்ய முடியாது என்று நான் சொல்லல, வேதம் சொல்லுது. வேதம் சொன்னதை ஏற்றுக்கொள்ளுங்கள். இது ஏற்றுக்கொண்டாதான் உங்களால் தேவன் இயேசு கிறிஸ்து எதிர்பார்த்த வாழ்க்கை வாழ முடியும். இல்லாட்டி வாழ்நாள் முழுக்க நான் பாவி, மன்னியும் 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 என்கிறதா சபையின் ஒரு ஹாஃப் டே ப்ரேயராக இருக்கு. நீங்களும் நானும் புதிதாக பிறந்த புதிய சிருஷ்டிப்பு, பாவம் செய்ய முடியாதவர்கள். நான் அந்த வசனத்தை கண்டுபிடிக்கிறேன் பாருங்க. 2 கொரிந்தியர் 5 நினைக்கிறேன், 5:21. 5:22. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும் படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். நாங்கள் நீதிமான் என்று வேதம் சொல்ற. அவர் பாவம் அறியாத அவர் இயேசு கிறிஸ்து எங்கள் பாவங்களை சுமந்து தீர்த்தபடியால என்ன நீதிமானா? இங்கிலீஷில் for he has made him to be sin for us who knew no sin. அவர் பாவமே அறியாதவர், that we might be made the righteousness of God in him. We have been made. நாங்கள் நீதிமானாக உருவாக்கப்பட்டிருக்கிறோம். பழைய காலில் நீதிமானாக வரையலாது. ஆனால் நான் புதிய சிருஷ்டிப்பாக இருப்பதனால் தேவன் என்ன சொல்கிறார்? நீ நீதிமான். ஆனால் இதே ரோமர் 4:25 இருக்கா பார்ப்போம். ரோமர் 4:25. இது இதில் பெரிய விடுதலை இருக்கப்பா. இதை அறிஞ்சு கொண்டீங்களோ துணிஞ்சு ஆட்களுக்கு ப்ரே பண்ணுவீங்க. நான் நீதிமான், இயேசுவின் நாமத்தினால் பி ஹீல்டு. ஸோ இப்படி சொல்ல பழகுங்க. என்ன நீங்கள் நீதிமான். நீங்கள் பாவம் செய்ய முடியாத வித்தை உடைய, பாவமே செய்யப்பட முடியாதவன் என்று தேவனாலே அரைக்க பண்ணப்பட்ட ஆக்கள் நீங்களும் நானும். பாவம் செய்யக்கூடிய அந்த பழைய மனுஷன் செத்துட்டான். ஆருக்கு தேவன் கிரியம் கொடுத்தார் என்றால் எனக்கு இல்லை, கிறிஸ்தவனாக எனக்கு இல்லை. பழைய முந்தி இருந்தனே பாருங்க, அவனுக்காகத்தான் செலுத்தப்பட்டது. அவன் அல்ல நான். நான் தேவனாலே பிறந்த தேவ மகன். இந்த மைண்ட் செட்டுக்கு, இந்த எண்ணத்துக்கு நீங்கள் உங்களை விட்டு கொடுக்காட்டில் உங்களோட பாடு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சாதாரண மனுஷனை விட மோசமாக இருக்கும். இன்றைக்கு நான் பாவியா, இதில் இன்றைக்கு பரிசுத்தத்தை காத்துக்கொண்டேனா? நோ 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 நோ. இப்போ எங்களுக்கு 3 பிள்ளைகள். லாஸ்ட் நைட் வி வென்ட் அவுட் ஹேட் அ குட் டைம். எங்களோட பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் மகனாகவும் மகளாக இருக்கிறாகவும் ட்ரை பண்ணுறதில்ல. ஒருக்கா பிறந்ததான். நீங்களும் நானும் தேவனால உண்டானவர்கள், தேவனிலிருந்து பிறந்தாக்கள். நாங்கள் அவரை போலவே வாழும்படிக்கு உள்ளும் புறமும் அவரால் டிசைன் பண்ணப்பட்டு கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவனுடைய கைவேலியாக இப்பொழுதே இருக்கிறோம். அப்போ நீங்கள் நீதிமான். நீங்கள் ஒரு காலமும் பிளவிடாத ஆக்கள். எப்படியா சொல்ல முடியும் வேதம்? நான் புதிய சிருஷ்டிப்பாக இருப்பதனால் அது சாத்தியமாயிற்று. பழைய மனுஷன்டா ஆண்டவரே பிளவுறாண்டா அர்த்தம். ஆனால் இது சரியாக தான் ஆண்டவர் சொல்கிறார். ஏனென்றா நீ அந்த மனுஷன் இல்லை, இந்த மனுஷன். யூ ஆர் அ நியூ கிரியேஷன். நீ ஒரு புதிய சிருஷ்டிப்பாக இருக்கிறாய். ரைட், அதையும் வாசிப்போம். 4:25. ரோமர் 4:25. அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். அப்போ நாங்கள் அவர் எழும்பும் பொழுது, உயிரோடு எழும்பும் பொழுது நாங்கள் நீதிமான்களாக எழும்பி இருக்கிறோம். கழுவப்பட்ட நீதிமான் அல்ல. ஒரு பொழுதுமே பாவம் செய்யாத ஒரு நீதிமானாக உயிரோடு எழும்புகிறோம். திருப்பி சொல்றேன், ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கழுவப்பட்டு, இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டு ஒரு மாதிரி துடைச்சு எடுத்த ஒரு ஆள் அல்ல. நீங்களும் நானும் புதிதாக பிறந்து பாவம் செய்ய முடியாத சுபாவத்தை உடையவர்களாய், கிறிஸ்துவை தரித்தவர்களாய், சசி சிஸ்டர் சொன்னது போல நித்திய ஜீவனை உடையவர்களாக பிறந்து விட்டோம். நித்திய ஜீவன் ஒரு குணாம்சம் அது மரிக்காது, மரணம் மேற்கொள்ளாது. ஆனபடியால பாவமும் அதை மேற்கொள்ளாது. பாவம் வந்தால் தான் அங்கே மரணம். நித்திய ஜீவன் என்ற என்ன? சதா காலங்களும் மரணம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு உயிர். உங்களுக்கும் எனக்கும் நித்திய ஜீவனை தேவன் தந்தபடியாலே உங்களுடைய புதிய மனுஷன் கிறிஸ்தவனாக உங்களாலே பாவம் செய்ய முடியாது என்று தேவன் தீர்க்கிறார்.
இதை ஏற்றுக்கொள்ளுங்கள். இதை ஏற்றுக்கொண்டால் தான் பவர் வரும். தேவனோடு உடன்படும் பொழுதுதான் அவற்றை பவர் உங்களில் வேலை செய்யும். இதுக்காக தான் ஆண்டவர் சொல்றார். என்ன 6க்கு போவோமே, ரோமர் 6:14. ஏன் உங்களால் நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கப்படியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டது. கிருபை தான் உங்களை புதிய சிருஷ்டியாக சிருஷ்டித்தது. நியாயப்பிரமாணம் உங்களை கொண்டுது. நீ பாவி பாவி என்று ஒவ்வொரு தினம் கூப்பிட்டு எல்லாம் செய்து கொண்டு வந்து ஏதோ ஒன்றில் பிளவிட அவனை சுட்டு தள்ளினதான் நியாயப்பிரமாணம். அவனை அழிச்சது, கொண்டுது, இழுத்து கொண்டது. நியாயப்பிரமாணம் கொல்லும். ஆனால் கிருபை என்ன செய்து? என்னை புதிதாக சிருஷ்டித்து தேவனுடைய மகனாய் மகளாய் பிறப்பித்து எனக்கு நித்திய ஜீவனை தந்தபடியினால் நான் தேவனாலே பிறந்த தேவ மகன். எனக்குள் தேவனுடைய வித்து இருப்பதனால் என்னாலே பாவம் செய்ய முடியாது. நான் தேவனாலே உண்டானவன். ப்ளீஸ், இது ஒரு சின்ன மெசேஜாக இருந்தாலும் ஒரு 5 தரம் கேளுங்க. ஏனென்றால் எங்களோட சனத்தை பிடிச்ச பெரிய சனியன் என்னென்றால், நான் பாவி, சின்ன பாவி, பெரிய பாவி, என்னை விட அவர் பெரிய பாவி, நான் அவரை விட கொஞ்சம் பெட்டர் என்ற எண்ணத்திலே ஓடுது. இதால் தான் இவங்களுக்குள்ள இருந்து கிறிஸ்து வெளிப்படுறதும் இல்லை. ஒரு மற்றவனை விடுவிக்கிற சுகமோ அந்த வல்லமையோ இவங்கள்ட்ட வர்றதில்லை. காரணம் என்றால் இந்த அறியாமை. ஆனால் இயேசுவின் நாமத்தினாலே உங்களோட மனக்கங்கள் திறந்து பிரகாசிக்கட்டும். நீங்கள் தேவனால் பிறந்தபடியால் பாவி அல்ல. எந்த விதத்திலும் பாவமும் பாவியும் உங்களுக்கு ஒத்து வராது, ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதது. ஏனென்றால் ஜேசு ஆண்டவரான் சொல்றார், தேவனால் பிறந்ததெல்லாம் என்ன வாச்சுதானே, தேவனுடைய வித்து உங்களுக்குள் இருப்பதனால் தேவனால் பிறந்தவன் பாவம் செய்ய மாட்டான் என்று தேவன் எழுத்துல தந்திருக்கார். இப்போ ஒரு சைக்கிள் பறக்க மாட்டாதுன்னு எழுத்துல தந்திருக்கு. ஒரு நாய்க்குட்டி பறந்து போக முடியாது என்றால் அதன் டிசைனும் மேக்கப்பும் அப்படித்தான், அதெல்லாம் பறக்க முடியும். அதுபோல நீங்களும் நானும் பாவம் செய்ய முடியாத படிக்கு தேவன் உங்களையும் என்னையும் தேவனாலே உண்டாக்கி ஜேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பாக இருப்பதற்கு எங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். இதில் வாங்க, இதையும் வாசிட்டு போகிறேன். பாருங்க, இதற்கு வாட்சர் எல்லாரும் கேளுங்க. 6:3, ரோமர் 6:3. கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? அந்த பழைய மனுஷனை பற்றி பேசுது. இது கிறிஸ்தவனுக்கு அல்ல. கிறிஸ்தவன் முதல் இருந்தவன் பாவி, ஆதாமுக்குள்ளால பிறந்த, அம்மா அப்பாக்குள்ளால பிறந்த அந்த சாதாரண கூட பழைய மனுஷன். எப்படியாம் கிறிஸ்து ஜேசுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் என்று அவனை அடக்கம் பண்ணப்பட்டாயிட்டு. அவனுக்கு என்ன செய்தாண்ட ஆண்டவர்? இந்த எல்லாரும் பாவிதானே, உங்களுக்கான பாவத்துக்கான பலியை செலுத்தி போட்டு எங்களை அடக்கம் பண்ணி விட்டார். மரித்தவன் பாவமர கழுவப்பட்டு மரிச்சிட்டான். அவனுக்கு கிரியம் கொடுத்து இந்த பாவத்துக்கு பட்ட எல்லா தண்டனைக்கான தண்டனை எல்லாம் கொடுத்து அவனை கிரியம் கொடுத்து வாங்கி என்ன செய்ய அவனை அடக்கம் பண்ணிட்டான். இப்ப புதிதாக அவர் உயிர் தழும் பொழுது அவரோட நாங்கள் புதிதாக பிறக்கிறோம். அந்த செத்தவன் உயிரோடு எழும்பே இல்லை, புத்தம் புதிதாக முந்தி ஒரு காலம் இந்த உலகத்தில் இல்லாத ஒருவன் புதிதாக பிறந்திருக்கிறான் என்று வேதம் சொல்லுது. இது ஸ்பிரிச்சுவல் ட்ரூத். இதுக்கு என்ன செய்யலாம்? தேங்க்யூ லார்ட். ரைட். மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோழ்ந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய், பழைய ஜீவன் மனித ஜீவன் உள்ளவன் தானப்பா, பாவம், கழுதல், சுத்திகரிப்பு, மன்னிப்பு, பிறகு விழுகிறது, அழுகிறது. பழைய பாட்டு காலத்தில் ஜேசுவின் ரத்தம் சிந்தப்படாத ஆடு மாட்டின் ரத்தத்தை நம்பின வாழ்க்கை அல்லோலப்பட்ட வாழ்க்கை. அதில் நிம்மதியும் இல்லை, பாவங்களை மூட்டாக கிளீன் பண்ணல. இது புதிய ஜீவனாக எழுப்புது. மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோழ்ந்து எழுப்பப்பட்டது போல எப்படி அவர் எழுப்பினாலும் அப்படியே தான் நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும். அப்போ எங்களுக்கு ஒரு வேறு லைஃபை தந்துட்டார் ஆண்டவர். பழைய மனுஷன் நேச்சுரலி சின்னர், பாவி. அவன் எண்ணம் பிழை, அவன் செய்கை பிழை, அவனை எங்கதான் கொண்டே விட்டாலும் அந்த குப்பை எண்ணம் ஓடும். என்றால் பாவம் மரணம் ஆண்டு கொண்டு ஒரு உயிர் அவனுக்குள்ள ஓடிக்கொண்டிருக்குது. அவனால நல்லது செய்ய நினைச்சாலும் வெளியில வரையலாம். திருக்குறள் எழுதலாம், ஆனால் அவனால் வாழையலாம். கற்பை பற்றி பக்கம் பக்கமாக எழுதலாம், நட்பை பற்றி பக்கம் பக்கமாக எழுதலாம், ஆனால் அவனால் கற்பையோ நட்பையோ அவனால் செய்ய முடியாது. ஆனால் உங்களாலே முன்னாலே புதிதாக பிறந்த நாங்கள் கிறிஸ்துவுக்கு ஒப்பாய் பிறந்தபடியினால் அந்த திருத்துவ குடும்பத்தில் ஜேசு கிறிஸ்துவை போலவே நாங்கள் பிறந்திருக்கிறபடியால் ஜேசு கிறிஸ்து செய்ய முடியும் என்றால் எங்களால் செய்ய முடியும். அதான் ஜே சொன்னார், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்தில் போகிறபடியால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான், அதை விட மேலான கிரியைகளும் செய்வான் என்றார்.
அல்லேலூயா. இப்போ புரியுதே, உங்களால் நீங்கள் பாவம் செய்ய முடியாதாக்கள், பாவத்துக்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்லை என்று இந்த வசனம் சொல்லுது. மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோர்ந்து எழுப்பப்பட்டது போல நாமும் உங்களை அவரை போலே கம்பேர் பண்ணது புதிதான ஜீவன் உள்ளவர்களாய். பழைய மனுஷன் என்றால் இப்படித்தான் கழுவினாலும் அந்த குப்பை வந்துடும். ஆனால் புதிதான ஜீவன் உள்ளவனுக்கும் பாவத்துக்கும் சம்பந்தம் இல்லை. புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும் படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாகும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். உங்களோட பழைய மனுஷன் ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல் அடக்கம் பண்ணப்பட்டாயிற்று. ஸோ ஜேசு மரித்ததும் ரத்தம் சிந்தினதும் கிறிஸ்தவனுக்கு அல்ல, பழைய பாவிக்கு, பழைய மனுஷனுக்கு. நீங்களும் நானும் வேறு ஆக்களப்பா, பிறப்பாலேயே தேவனாலே உண்டானவர்கள். இதை இத்தனை பேருக்கு இதுவரை நானே ஒரு தினம் பிடித்தே இல்லை. ஆதலால் இப்படி ஒரு பிரசங்கத்தை செய்தே இல்லை. ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்ட. இது ரெண்டு கம்ப்ளீட் பீப்புள். ஒன்று பாவி, அவனுக்கான ரத்தம் சிந்தி அவனுக்கான கிரயம் செலுத்தப்பட்டு பாவத்துக்கான தண்டையை அனுபவித்து ஒரு கடனும் இல்லாமல் அவனை மீட்டு அவனை அடக்கம் பண்ணப்பட்டாச்சு. இரண்டாவது மனுஷன் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழும் பொழுது அவரை போலவே புதிய ஜீவன் உள்ளவனாய் புதிதாக பிறந்திருக்கிறார். ஆனபடியாத்தான் அப்பா ஜேசு சொல்றார், நான் செய்த கிரியைகளை நீங்கள் செய்ய முடியும், உங்களால் என்ன அதை விட மேலான கிரியைகளையும் செய்ய முடியும். கேன் யூ இமேஜின்? இது இந்த இந்த சிந்தையில் ஒரு வருஷம் இருப்பீங்கள் என்றால் அவரை போலவே இருக்கிறேன், நான் புதிய மனுஷன், எனக்கு இறந்த காலம் கடந்த காலம் பாஸ்ட் என்ற எதுவுமே இல்லை, பழைய பாவங்கள் அதற்கும் எனக்கு சம்பந்தம் இல்லை, அவன் அல்ல நான் தேவனாலே பிறந்த தேவ மனுஷன். இவ்வளவு விடுதலையாக இருக்கு தெரியுமா? இந்த எண்ணத்தில் இருங்க பாருங்க, பெரிய அற்புதங்கள் செய்வீங்க இயேசுவின் நாமத்தினால. வர்ற காலங்களில் பெருங்கலக்கல் கலக்கும் அந்த உலகத்தை. ஏன்னா எங்களோட மைண்டை சரியாக நாங்கள் டியூன் பண்ணி கொண்டு வரோம். நான் யார், கிறிஸ்துவுக்குள் நான் யார், இன்னொரு கிறிஸ்து என்ற அச்சொட்டான தெளிவான இந்த வார்த்தையின் வெளிச்சத்தில் நாங்கள் எழும்பி இருக்கிறோம். பாருங்க, பெரிய அற்புதங்கள் பெருசாக நடக்கும். நாம் இனி ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலும் இணைக்கப்பட்டிருக்கும். ஸோ உயிர்த்தெழுதல் என்னப்பா? மரணம் இருக்கு, எங்க உனக்கு பாவம் இருக்கு? உயிர்த்தெழுதல் என்றாலே பாவ மரணம் இல்லாத ஒரு இடம். உயிர்த்தெழுதலின் சாயலும் இணைக்கப்பட்டிருப்போம். இப்ப நாங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாத படிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன், இப்ப விளங்குது, எங்களோட பாவம் செய்யக்கூடிய பகுதியான அந்த பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கும். ஸோ சிலுவையில் அறையப்பட்டவன் தான் பழைய மனுஷன். அவரோட என்ன அரைஞ்சுதான் நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாத படிக்கு. பாவத்துக்கு ஊழியம் செய்யக்கூடிய பகுதி பழைய மனுஷன்லாம் இருந்தது, புதிய மனுஷன்லாம் இல்லை. இப்போ விளங்குதே, நாங்கள் இவ்வளவு ஃப்ரீடமாய் கைவீசி கொண்டு சந்தோஷமாய் இந்த உலகத்தில் வாழலாம். என்ன நான் பாவி அல்ல, எனக்கும் பாவத்துக்கும் சம்பந்தம் இல்லை, நான் ஒரு பொழுதும் பாவம் செய்ய முடியாத புதிய ஜீவன உடையவனாய் பிறந்திருக்கிறேன். கிறிஸ்துவின் தம்பியும் தங்கச்சியுமா பிறந்தோண்டு இப்படியப்பா பாவம் உங்களுக்கு பிரச்சனையே? ஜேசு பாவம் செய்ய முடிஞ்சுதா? இல்லையே. அதுக்கு அடுத்தது சொல்ல, நீ அன்பில் நடக்கும் பொழுது இந்த அவங்க கிட்ட கட்டளை, நியாயப்பிரமாண கட்டளை, எல்லா கட்டளையும் நீ நிறைவேற்ற இந்த உலகத்தில் நீ ஒரு கவனிக்கப்படத்தக்கவனாய், பிரச்சனை உள்ள சனம் உங்கள்கிட்ட ஓடி வரக்கூடியவனாய் நான் உன்னை உருவாக்கி இருக்கிறேன். நான் கிறிஸ்துவை போல உன்னை மாற்றியிருக்கபடியால் ஜேசு கிறிஸ்துவிட்ட வந்த ஒருத்தரையும் அவர் புறம்பை தள்ளையில்லை. எங்கள்கிட்ட வந்த ஒருத்தரும் கண்ணீரோடும் கம்பலையோடும் வியாதியோடும் வருத்தத்தோடும் போவதில்லை. ஏனென்றால் நான் புதிதாக பிறந்தவன், பாவத்துக்கும் மரணத்துக்கும் எனக்கு சம்பந்தம் இல்லை, புதிய ஜீவனை உடையவனாய் இயேசு கிறிஸ்து இருக்கிற பிரகாரமாய் இந்த பூமியிலே நீங்கள் நான் இப்பொழுது இருக்கிறோம். புரிகிறதா? இது ரொம்ப நல்ல ஒரு தொடக்கம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கும். இந்த அறிவுதான் அப்பா. பழைய மனுஷன் பாவம் செய்யக்கூடிய பொடியனோ பெட்டியோ செத்து போச்சு, சிலுவையில் அறையப்பட்டாயிற்று. இப்போ புதிதாக பிறந்தவன் கிறிஸ்துவை போலவே பிறந்திருக்கீங்களப்பா இயேசுவின் நாமத்தினாலே. உங்களை இந்த வார்த்தை கூடாக பாருங்கள், கிறிஸ்துவாக பாருங்கள். அதான் பவுல் சொல்றான், கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள் அறியாதிருக்க தீர்மானித்த. 1 கொரிந்தியர் 2:4 இருக்கணும், இல்லை 2:2 இருக்கலாம். கிறிஸ்துவை, இதுதான் சரியான பார்வை. இதில் இருக்கிற எல்லாரும் நான் கிறிஸ்துவாக பார்க்கிறேன். ஏனென்றா புதிய சிருஷ்டிப்பு. அதான் சொல்ற, கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள் அறியாதிருக்க தீர்மானித்த. ரைட், திருப்பி வாசிக்கிறேன். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாத படிக்க. ஸோ உங்களால் பாவம் செய்ய முடியாது. அந்த பழைய சிலுவையில் அறையப்பட்டாயிற்று.
பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன், புது மனுஷன் இல்லை, பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். இன்றைக்கு அறிஞ்சிட்டீங்க. இனிமேல் நான் பாவம் பிளவிட்டுடனோன்று வராதிங்க, தேவன்கிட்டையும் போகாதீங்க. ஏன்னா உங்களால் பிளவிட முடியாது. நீங்கள் பழைய மனுஷன் நன்மையை செய்ய முடியாதவன். அது எப்படி சாத்தியம்? ஆண்ட சொல்ல அவனால் ஒற்றுதனும் நன்மை செய்வனும் இல்லை, தேடி பார்த்தா ஒருதனும் இல்லை. ஏனென்றால் அதான் அவன் நேச்சர், அவன் பிறப்பு அப்படி. இப்போ புதிதாக பிறந்தவங்களால் பாவம் செய்ய முடியாது. ஏன்? உங்களோட நேச்சர், உங்களோட சுபாவம் அப்படி. இதை ஏற்றுக்கொள்ளுங்க. ரைட்? என்ன தேவன் சொல்கிற உன்னுடைய சுபாவம், புதிதாக பிறந்த சுபாவம் என்ன, நீனால பாவம் செய்ய முடியாது. அதுக்கு ரீசன் சொல்கிற, தேவனுடைய வித்து உனக்குள்ளே இருக்குது. பழைய மனுஷன்ட்ட வித்து இருக்கேன், தேவன்கிட்ட வித்து இருக்கேன் உங்கள்கிட்ட இருக்கு. ஆனபடியால் உங்களால் பாவம் செய்ய முடியாது. ரைட்? இனி பாவத்துக்கு ஊழியம் செய்தபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே, ஆகியால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால், பழைய மனுஷன் பேர் சொல்லுது, அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். மரித்தோர்ந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்ளுவதில்லை. ஏன்? அவர்கிட்ட பாவம் இல்லை, மரணம் அவரை ஆண்டு கொள்வதில்லை. அவர் மரித்தது பாவத்துக்கு ஒரு தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். நீங்களும் அப்படியே நீங்களும். ஆஹா! ஏன் ஜேசு மரிக்கிறேல? அவர்கிட்ட பாவம் இல்லை. ஏன் நீங்களும் மரிக்கிறேல? உங்கள்கிட்ட பாவம் இல்லை. அதுக்கு பதிலாக நித்திய ஜீவனை தந்துட்டார். ஸோ இந்த தெளிவில் வாங்குவோம். ஜேசுவின் நாமத்தினால் இன்றைய ரட்சணியினால் இப்பொழுதே அனுக்கிற காலம் என்ற மாதிரி உங்களோட விடுதலை நாள் இந்த நேரம், இந்த செகண்ட் நீங்கள் விடுதலை ஆறீங்கள். இவ்வளோ காலம் கேட்டு வந்த அந்த குப்பை, நீ பாவி, நீ குப்பை, நீ தூசு என்று சொல்லி வந்த மெசேஜ் எல்லாம் உங்களோட விட்டு விலகி போவதாக இயேசுவின் நாமத்தினாலே. பிசாசு சொன்ன எல்லா பிரசங்கங்களும் இப்பொழுதே உங்களோட விட்டு அகன்று போவதாக. புதிதாக பிறந்த புதிய மனுஷனாய், பாவம் செய்ய முடியாத தேவ மகனாய், கிறிஸ்துவாக இப்போ எழும்பி இருக்கிறீங்க இயேசுவின் நாமத்தினாலே. உங்களால் பாவம் செய்ய முடியாதான் நற்செய்தி. உங்களால் பாவம் செய்ய முடியாது. ஏனென்றால் நீங்கள் தேவனுடைய வித்தினால் பிறந்திருக்கிறீர்கள். ரைட்? அப்படியே நீங்களும் உங்களை பாவத்துக்கு மரித்தவர்களாகும். பழைய மனுஷன் செத்துட்டான், நீங்கள் தானும் பாவத்துக்கு மரித்து போனோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள், அவருக்குள்ள வந்தால் நித்திய ஜீவன் தானப்பா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளும். இந்த சிந்தை தான். இன்றையிலேருந்து உங்களோட மைண்டை நான் மாற்றுறேன். நீங்கள் பாவி அல்ல, பாவம் செய்யக்கூடியவர்களும் அல்ல. பாவம் செய்ய முடியாதபடிக்கு உங்களை தேவன் அவருடைய சாயலில் அவரை போல படைத்திருக்கிறார், உருவாக்கி இருக்கிறார். ரைட்? இதை விட்டு எப்படி ஒரே ஒரு வழியில் எப்படி விழுந்து போகிறோம்னா இதுதான் காரணம். வாங்க அன்றைக்கு எடுத்து விடுறேன். கலாத்தியர் 5. இப்படி ஒரு மேலான வாழ்க்கை, பாவமே செய்ய முடியாத வாழ்க்கை. ஏனென்றால் கிறிஸ்துவும் அவற்றை கிருபையும். அவர் தான் உங்களுக்காக மரித்து, பழைய மனுஷனுக்காக மரித்து, அவன் கடனை எல்லாம் தீர்த்து அவனை அடக்கம் பண்ணிட்டார். தான் மரிக்கும் பொழுது புதிதாக ஒரு புதிய மனுஷனை சிருஷ்டித்திருக்கிறார். அது அவற்றை கிருபை. அதில் இருந்து விழுந்து போகலாமா? எஸ், நல்லா விழுந்து போகலாம். எப்படி என்றால் கலாத்தியர் 6 விழுந்து போகிறார். 6 வஞ்சிக்கப்படுறீர்கள் தான் பவுல் சொல்கிறான். இப்படிப்பட்ட பிரசங்கம் செய்கிறவங்க தரைப்புண்டு போனால் நல்ல, வெட்டுப்பட்டு துண்டு உண்டா போனால் நல்லமண்டு. ஒரு தேவ அன்பால நிரம்பின மனுஷன் சொல்கிற வார்த்தையே. ஆனால் அவங்களால வார பிசாசுக்கு ஊழியம் செய்து வார நட்டமும் அழிவும் அவ்வளோ பயங்கரமாக இருக்குது. ஆனபடியே தான் சொல்கிறேன், அப்படிப்பட்டவர்கள் தரைப்புண்டு போனால் நல்லமா இருக்குன்னு சொல்கிறார். சொல்கிறார்? இப்படி ஒரு கிருபையை தந்த தேவன், நீ இனிமே பாவம் செய்ய முடியாதபடிக்கு புதிய மனுஷனாக இருக்கிறாய் என்று தந்த அந்த மேலான வாழ்க்கையை விட்டுட்டு நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டு பாவப்பட்ட மனுஷன் எப்படி பாவத்தை மட்டுப்படுத்தலாம் என்று ட்ரை பண்ணுற அந்த வாழ்க்கைக்குள்ள போய்க்கல நீங்கள் கிறிஸ்துவையும் விட்டு கிருபையும் விட்டு விழுந்து போறீர்கள். பாருங்கள், அதை வாச்சிட்டு விடுறேன். கலாத்தியர் 5:1. ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்குட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின. அப்போ முந்தைய அடிமையாக தான் இருந்தோம். எல்லா மனுஷனும் அடிமை தான், ஜூதர்கள் எல்லாரும் அடிமை தான். ஆனபடியால் நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்குட்படாமல் கிறிஸ்து வந்த அப்புறம் தான் இது உண்டாச்சு. கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். இந்த விடுதலையாக்கப்பட்ட அந்த ஃப்ரீடத்தில் கையை வீசிக்கொண்டு சந்தோஷமாக வாழ்கிற வாழ்க்கை பாயுது. பாவத்தை பற்றியும் உண்டை பற்றியும் யோசிக்க தேவையில்லை. அன்பில் நடவுங்க. அன்பினாலே கிரிய செய்கிற விசுவாசமே உதவும். எதை செய்தாலும் இயேசு கிறிஸ்து மீது விசுவாசத்தை வச்சு எதை செய்தாலும் அன்பில் செய்யும் பொழுது நீங்கள் கண்ணை மூடிக்கொண்டு நடக்கலாம். ஒரு காலமும் நீங்கள் பாவம் செய்ய முடியாது. செய்து போட்டு வந்தேன்னு சொல்லுங்க. அதை சொன்னாங்க,
சுருட்டை தண்ணிக்குள்ளால கடலுக்குள்ளால சுழியோடி கொண்டு போகலும் உண்டு. ஏலா என்ற சுருட்டும் அணைஞ்சுவோம். அதுபோல நீங்கள் அன்பினாலே கிரியை செய்கிற விசுவாசம் அன்பிலே நடந்து இயேசு கிறிஸ்து மீது விசுவாசம் வச்சு நடந்து கொண்டீர்களானால் உங்களாலே பாவம் செய்ய முடியாதவர்களாக இருப்பீர்கள். இட்ஸ் இம்பாசிபிள் டு சே. புரிகிறதா? அப்ப கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். இதோ நீங்கள் விருத்த சேதனம் பண்ணி கொண்டால் கிறிஸ்துவினால் உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் இராது என்று பவுலாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். விருத்த சேதனம் என்றால் என்ன? நியாய பிரமாணத்தால் கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளை. அது பாவப்பட்ட மனுஷன் பாவத்தை கட்டுப்படுத்த கொடுக்கப்பட்டதுதான் இந்த நியாய பிரமாணம். ஆனால் பிற ஒரு வசனம் சொல்லுது, நியாய பிரமாணம் வந்தபோது பாவம் பெருகிச்சான், பாவம் குறையிலையாம், பாவம் பெருகிச்சான். ரைட். உதாரணம் சொல்லுவாங்க, இங்கே குஜராத்லேயும் எங்கேயோ மது விலக்கு, காந்தி பிறந்த ஊரண்டபடியால் அங்கே மதுவே இருக்கக்கூடாது. ஆனால் இந்தியாவிலேயே கூடின மது களவில் விலப்படுற தேசம் என்றால் அதுதான் குஜராத். இதை செய்யாதுன்னு கட்டளை போடுறாங்களோ அங்கே அது பாவம் பெருகும். அதுதான் இது. நீங்கள் ஓகே. மேலும் விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ற இந்த மனுஷனும் நியாயப்பிரமாணம் முழுவதையும் நிறைவேற்ற கடனாளியாக இருக்கிறான் என்று மறுபடியும் அப்படிப்பட்டவனுக்கு சாட்சியை சொல்லுகிறேன். 10 கட்டளைகளை கடைசியில் இச்சியாதிருப்பா என்று இருக்கு. ஒன்றை பார்த்து வடிவாக இருக்கு, நல்லா இருக்கு, இது சூப்பர் வீடு, சூப்பர் கார், என்னைக்கு இச்சிக்கு ஆசைப்பட்டீங்களோ அதுவும் ஒரு பாவம் என்று வேதம் சொல்லுது. ஆனால் இச்சியாதிருப்பாயாக இன்றைக்கு காலையில் நடந்த சண்டையில் இதுவும் உண்டு. 6வது ஒருதன் தேவன் உங்களுடைய இச்சைகள்லேருந்து விடுவித்து உங்களை மீட்டு கொண்டார் என்று உங்களுக்கு சொல்ல முடியுமான்னு அவர் எழுதினவர் அந்த அகஸ்தியன். நான் சொன்னேன், எல்லாம் உங்களுடையதே. ரைட். கிறிஸ்து இயேசுவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் ஆசீர்வதிக்கப்பட்டு விட்டீர்களே. ஒருத்தன் ஏன் இச்சிக்கிறான்? இல்லாதான் இச்சிப்பார். இப்போ நான் எந்த காரை நான் எப்படி இச்சிக்கிறது? எந்த காரை எனக்கு சொந்தம். ஆண்டு சொல்ற உலகமே உனக்கு சொந்தம், எல்லாம் உன்னுடையது. அப்புறம் நான் இவன் காரையை வீட்டையை பார்த்து நான் கொட்டாய் விடணும் தேவையில்லை. இச்சி எனக்கு இல்லை, என்ற எல்லாம் எனக்கு சொந்தமாகிட்டு. அந்த அந்த பதிலோட ஒரு சத்தத்தையும் காண ஏன்னு வேண்டாம். சரி, அங்கே போயிடும். அப்போ கவனிச்சு கொள்ளுங்க. என்ன நியாயப்பிரமாணம் முழுவதையும் நிறைவேற்ற கடனாளியாக இருக்கிறான் என்று மறுபடியும் அப்படிப்பட்டவனுக்கு சொல்லுவேன். நியாயப்பிரமாணத்தில் தொட்டால் எல்லாத்தையும் நிறைவேற்றணும். அதுக்கு போகாதீங்க, நிறைவேற்ற முடியாது. நியாயப்பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும், இப்போ விளங்குதே, பாவம் செய்யப்பட முடியாத, இயேசு கிறிஸ்துவின் நாமம் தரிக்கப்பட்ட, அவருடைய நீதியை உடைய, அவருடைய நித்திய ஜீவனை பெற்ற, அவருடைய பரிசுத்தாவியினவரை சம்பூர்ணமாய் பொழிந்தருளப்பட்ட, நியாய தீர்ப்பு நாளிலே தைரியம் உண்டா இருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து இப்பொழுது இருக்கிற பிரகாரமாய் நான் இந்த பூமியில இருக்கிறேன் என்ற அந்த கிருபையின் மேன்மையான வாழ்க்கையில வாழ்றதை விட்டுட்டு நான் நியாயப்பிரமாணத்தை கொஞ்சம் கடைப்பிடிக்க போறேன் என்று போகும்பொழுது என்ன சொல்றார்? நியாயப்பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபை என்று விழுந்தீர்கள். இப்போ விளங்குது, போன வெனிஸ்டே எடுத்த மெசேஜ், சாபத்துக்கள் விழுந்தீர்கள். நரகம், உண்மையான நரகம் என்றால் இதுதான், கிறிஸ்துவை விட்டு கிருபை என்றும் விழுந்தீர்கள். இப்போ விளங்குதே அன்பான கிறிஸ்துவுக்குள்ள அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த அருமையான மேலான பெரிய வெளிச்சம் நிறைந்த சத்தியத்தை நான் பேசுகிறேன். இது என்னத்தை உங்களுக்கு தருதென்றால் சாபத்துக்களை விழுந்து போவாங்க. சாபத்துக்கு விழுகிறாங்க ஒரே வழி, உங்கள் நியாய பிரமாணத்தை போதிக்கிற பிரசங்கமாருக்கு பின்னால் போய் அதுவும் சரிதானே, அதுவும் நல்லது தானே, ஜேசுவோட நற்செய்தியோட வேறையும் கொஞ்சம் என்ன திருக்குறளையும் கூட்டினா நல்லந்தானே, குர்ஆனையும் சேர்த்தாலும் நல்லந்தானே, புத்தற்ற போதனையும் சேர்த்தா நல்லந்தானேன்னு சேர்க்கும் பொழுது நீங்கள் எல்லோரும், அதை சேர்க்கிற எல்லாரும் கிறிஸ்துவை விட்டு கிருபை விட்டு விழுந்து போறீர்கள். அதுதான் ஒரு பெட்டியாக தான் நரகம். நரக வாழ்க்கை இஞ்சியே தொடங்கும். கவனமாக இருங்க. நீங்கள் எந்த கட்டளைகளுக்கும் உட்பட்டவர்கள் அல்ல, அன்பினாலே கிரியை செய்கிற விசுவாசிகளாக இருக்கிறீர்கள். ஆமேன். கிறிஸ்துவ மீது வைத்த முழு விசுவாசமும், அவர் செய்து முடித்தது மீது வைக்கிற நம்பிக்கையும் விசுவாசமும், எதை செய்தாலும் அன்பிலே செய்யும் பொழுது நீங்கள் கிறிஸ்துவிடமும் கிருபையோட இந்த உலகத்திலே வாழ்ந்து வெற்றியாக வாழக்கூடியதாக இருக்கிறது இயேசுவின் நாமத்தினாலே. அப்போ அறிஞ்சு கொள்ளுங்க, இந்த மெசேஜ் ரொம்ப முக்கியம். நீங்களும் நானும் பாவிகள் அல்ல, நீங்களும் நானும் பிறப்பாலே நீதிமான். நீங்களும் நானும் பாவம் செய்ய முடியாதவர்கள். ஏனென்றால் எங்கள் பாவம் செய்யக்கூடிய பாவ சரீரம் களைந்து போடப்பட்டாயிற்று. அது கிறிஸ்து மரித்த பொழுது சிலுவையிலே அதுவும் சேர்ந்து அடிக்கப்பட்டு அறையப்பட்டாயிற்று. நீங்களும் நானும் புதிதாக பிறந்தவர்கள், இயேசு கிறிஸ்துவை போலவே பிறந்திருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது.
இப்போ அது அப்படியாக பிறந்து விட்டீர்கள் என்று வேதம் சொன்னபடியால் அதை நடைமுறைப்படுத்துங்கள், அதை செய்யுங்கள். ஒரு பிரச்சனை விலைக்கு ஜேசு சொன்னது போல ஜேசுவின் நாமத்தினாலே அவுட் என்று சொல்ல பழகுங்கள். காற்றையும் கடலையும் அடக்கினவர், உலகத்தின் நேச்சரையே அடக்கினவர், மரத்தை பேசி மரத்தோடு கம்யூனிகேட் பண்ண தேவன் தான் நீங்களாக இருக்கிறீர்கள். அவரை போலவே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறீர்கள். அவரை படியுங்கள், அவரை போலவே நடந்து கொள்ளுங்கள் ஜேசுவின் நாமத்தினாலே. அப்பொழுதுதான் ஜேசு சொன்னார், நான் என் பிதாவினிடத்தில் மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்தில் போகிறபடியால் என்னை விசுவாசிக்கிறவன், அது நீங்களும் நானும், நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான், அதை விட மேலான கிரியைகளும் செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். இப்போ விளங்குது. இந்த வரப்போகிற கொஞ்ச காலத்தில் இந்த பாவ சிந்தியெல்லாம் உங்களது எடுக்கப்பட்டதினாலே நீங்கள் பாவிகள் அல்ல என்று வார்த்தையின்படி ப்ரூவ் பண்ணப்பட்டு, வார்த்தையின்படி தேவனாலே அழைக்கப்பட்டு, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்ய முடியாதவன் என்று அழைக்கப்பட்டிருக்கிறதுனாலே பாவ சிந்தியை களைந்து விட்டுட்டு துணிஞ்சு நீதிமான் என்ற துணிவில் மற்றாக்களுக்காக ப்ரே பண்ணுங்கள், மற்றாக்களை சுகப்படுத்துங்கள், மரித்தோரை உயிரோடு எழுப்புங்கள். நீங்கள் வாழ்ந்து செழித்திருப்பீர்கள். உங்களுக்கூடாக உலகமே வாழ்ந்து செழித்திருக்கும் ஜேசுவின் நாமத்தினாலே. பாஸ்டர் அரசு வாங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.